ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்காத சம்பவம். பிக் பாஸ் 8ல் நம்ம ஒரு விஷயம் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறோமே, இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நம்ம நம்பிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் சேர்த்து 3 நாமத்தை போட்டு போன வாரம் மஞ்சரி போனது சரி, ஓட்டு இல்லை, வேறு வழி கிடையாது. பட் ராணுவ போனதை இன்னுமே என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு பவித்ரா தான் இருக்காங்க. அவங்கள அனுப்பாமல் அதுக்கு மேலே இருக்கிற அருண் அனுப்புனது உண்மையிலே இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி தான் என்னோட கருத்து. அதை தான் பிக் பாஸுமே அங்கே நினைக்கிறான்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இன்றைக்கி அவரோட காரை காமிக்கும் எல்லாருமே ஷாக்கு. முத்துக்குமரன், தீபக் எல்லாருமே ஷாக்கு. என்ன நடக்குது, இவர் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாருக்கும் இதுதான் நினப்பு. உண்மையிலே பார்க்க போனால் சௌந்தர்யாவோட தீபக்கில் கிடையாது, பவித்ரா விட நம்மளுடைய விஷாலை விட ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் நம்மளுடைய அருண். அது மாட்டுக்கட்டு கிடையாது. என்னுடைய பர்சனல் ரிவ்யூ, நான் பார்க்குற பற்றின ரிவ்யூ. அதில் கண்டிப்பாக அருண் ஒரு ட்ரூவான ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். அது மாட்டுக்கட்டு கிடையாது. நடுவில் ஒரு 3 வாரம் வந்துட்டு அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறமா சைலண்ட் ஆனார். இல்லாமல் அவரோட அந்த அதிரடி கேமை கொடுத்துருந்தா கூட நல்லா வந்திருப்பாரான்னு தெரியல. ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு. அது முடிஞ்ச உடனே அங்கேயே வந்துட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி, நீ என்னோடய ட்ரூ ஃப்ரெண்டான்னு சொல்லி நம்ம விஷால்கிட்ட சொல்லி விஷால் கதறி எழுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நண்டு அதை கொடுக்கும்போது திடீர்னு பார்த்தா ரயான் கதறி எழுவுறாரு. இன்னும் நடக்க ஒன்றும் புரியலப்பான்னு. ரயான் எப்போ இவரு கூட அட்டாச் ஆகிறாருன்னு ஒன்றும் புரியல. ரயான் ஒரு பக்கம் அழுகுறாரு, விஷால் ஒரு பக்கம் அழுகுறாரு. பயங்கர கஷ்டமாக போச்சு. எனக்கு உண்மையிலே இன்றைக்கி வந்துட்டு நடந்த எவிக்ஷன் ரெண்டுமே வந்துட்டு அன்ஃபேர் அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே அருணுக்கு பதில் இன்றைக்கி யார் போயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.